வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு ஒன் மோர் லைவ் ஸ்ட்ரீமிங். நம்ம எவ்ரி ஃப்ரைடே 3:30 பிஎம்க்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வைக்கிறது உண்டு. அந்த வீக்கில் நடந்த இம்பார்ட்டண்ட் பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸை பற்றி நம்ம பேசுகிறது உண்டு. அதே சமயத்தில் ஏதாவது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இருந்தால் கூட அண்ட் அதுக்கு எவ்வளோ நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமோ அதை வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறது உண்டு. அண்டு சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம என்னால் ஆன்சர் பண்ண முடியலன்னா அதை நோட் பண்ணிவிட்டு அந்த கம்மிங் வீக்கில் அதை வந்து வீடியோவை போட ட்ரை பண்ணுவேன் மெனி டைம்ஸு. இந்த லாஸ்ட் வீக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து ஆப்வியஸாக இருந்தது என்ன அப்படின்னா, அது ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு திருப்பியும் டச் ஆகி திருப்பியும் இது வந்து நிஃப்டி 50 குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 26,300 கிட்ட போகுது, அப்புறம் 25,400 அது மாதிரி ஆகிடுது. இந்த ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த அக்ரிமெண்ட் வித் அமெரிக்கா நடக்கலை. அதுதான் அந்த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லணும். அண்டு பட் அதர்வைஸ் நம்மளுடைய மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. எக்ஸப்ட் அந்த ரூபா வந்து மதிப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. 91.07 கிட்ட போய் திருப்பியும் ஸ்ட்ரெங்தன் ஆகி 89, 90 ஆர் 70 அந்த ரேஞ்சுக்குள்ளே இதாகிட்டுருக்கு. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து நிறைய ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஏன்னா லிக்விடிட்டி இல்லாதனால பாண்டோட ஈல்டு வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. 8.62. இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சும் பாருங்கள், அது வந்து ஈல்டு ரொம்ப ஹையாக இருக்குது. ஈல்டு ஹையாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த பாண்ட் ப்ரைஸ் ரொம்ப லோவாக இருக்கும். யாராவது பாண்டு இஷ்யூ பண்ணாங்கன்னா அவங்க நிறைய இன்ட்ரெஸ்ட்டு பேமெண்ட் பண்ண வேண்டி வரும். ஏன்னா கவர்மெண்ட் இந்தியா தான் பிக்கஸ்ட்டு பாரோவர். ஸோ அதனால் வந்து இப்போ அகெயின் வந்து ஆர்பிஐ வந்து லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கால்டு ஓஎம்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்ட்டு. அது மூலமாக வந்து கவர்மெண்ட்டோட பாண்டெல்லாம் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு, ஏன்னா நிறைய பேங்க்ஸ் வந்து எக்ஸஸாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க எஸ்எல்ஆரில். எக்ஸ்எல்ஆர்னால் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. அதை வாங்கிட்டு மார்க்கெட்டில் கேஷை வந்து சர்க்குலேஷனுக்கு கொடுப்பாங்க எல்லா பேங்க்குக்கும், ஆர் விற்கிறவங்ககிட்ட கொடுக்குறனால தென் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ப்ரைஸஸ்லாம், இந்த ஈல்டு வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுதான் ஸ்லைட்டாக இப்போ குறையிறத நம்ம பார்த்தோம். அண்டு 1 லேக்குன்னு சொன்னாங்க, 1 lakh crores அண்ட் 50,000 ஆன ஸ்வாப்பில் சொன்னாங்க. பட் இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 lakhs வரைக்கும் இந்த ஜனவரிலேருந்து வர பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் கவர்மெண்ட்டுக்கு. அதனால் இது ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். இதுதான் இந்த டைமில் நம்ம பார்த்தது. அப்போ வித் திஸ் நம்ம இந்த கொஸ்டின்குள்ளே போவோம். நிறைய கொஸ்டின் மேலே போயிடுது. அது வந்து சரி, அது வந்து ஒருத்தர் வந்து இது கேட்டிருந்தார், தட் இஸ் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பற்றி கேட்டிருந்தார். இப்போ ப்ரொமோட்டர்ஸ்லாம் விற்றுட்டாங்களே அண்ட் அவங்களுடைய ஷேர் ஒரு 2% குறைச்சிருக்காங்க, அவ்வளோதான். அண்டு அது வந்து மேண்டேட்ரி. ஏன்னா 75% தான் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே அவங்க ஹோல்ட் பண்ண முடியாது. அண்டு 25% மேண்டேட்ரியாக பப்ளிக்கிட்ட ஹோல்டிங் இருக்கணும். அது வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ளே லிஸ்ட் ஆனது இது பண்ணணும். அதனால் சம் போர்ஷன் இப்போ விற்றுருக்காங்க. ஸோ பட் ஆனால் பேசிக்கலி இந்த கம்பெனி பெஸ்ட்டு கம்பெனி. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸோட இவங்க நல்ல கம்பெனி தான். ஸோ ஏன்னா அந்த பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறனால, ஸோ அதனால் இது மஸ்ட் டு டூ வெல் இன் ஃப்யூச்சர். கொஞ்ச நாள், ஆனால் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் முக்கியமானது. ஸோ எப்பொழுதுமே அப்படி தான் இருக்கணும். அண்டு நிறைய ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ண முடிஞ்சால் தான் அந்த ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரு பண்ணணும். பின்னாடி கொஸ்டின் படிச்சிடறேன், அப்புறமேல் திருப்பியும் ஐ வில் கம் பேக். யாராவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா தென்ன. இப்போ வந்து பஜாஜ் ஹவுசிங் பற்றி சொல்லியாச்சு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாலகிருஷ்ணன் ஸ்ரீனிவாசன்கிறவர் தான் அதை கேட்டிருக்காரு அந்த கொஸ்டினை. 7117 சொல்லியிருக்காரு. அப்புறம் டினோ 9710 சார் வணக்கம், நான் இலங்கை தமிழர். நான் எப்படி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் என்ன அசியூம் பண்ணுறேன்னா அவர் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் சிட்டிசனாக அசியூம் பண்ணுறேன். ஸ்ரீலங்கன் சிட்டிசனாக இருக்கும்போது நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா செபியில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். அஸ் அ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணால் தான் தென் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுவும் வந்து போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் தான், மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் தான் அவங்க அவைல் பண்ணிக்க முடியும். அதுக்கு மினிமம் என்ட்ரியே அபவுட் 50 lakh rupees ஆகிடும். ஸோ இதுக்கு தயாராக இருந்தால் நீங்கள் போய் பண்ணலாம். ஸோ அதுதான் அந்த பெஸ்ட் ரூட்டு ஃபார் ஃபாரின் சிட்டிசன்ஸ்க்கெலாம். இதான் எனக்கு தெரிஞ்ச லிமிட்டட் நாலேஜில் சொல்கிறேன் நான். அண்ட் ஹை குருஜி வணக்கம். What do you think about India Mart and Bobak company performance? Is it in your radar and should you consider? Do you have any pharma stocks in your watch list apart from Divis? See, ஒன்று எடுக்கலாம். இந்தியா மார்ட் எடுத்துட்டிங்கன்னா வச்சுன்னா அது ஒரு ட்ரேடிங் ஃபார்ம் தான். ஸோ A to Z நீங்கள் வாங்கலாம் அங்கே போய். ஸோ இப்போ வந்து ஆல் த மாடர்ன் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு இவங்களுக்கு மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட் ரொம்ப ஹையாக இருந்தாலும் இட்ஸ் பேசிக்கலி அ ட்ரேடிங் கம்பெனி, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப வருஷமாக நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தென் யூ கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ். அதனால் ஷார்ட் பீரியட் 1 year வச்சுருந்தேன், 2 வருஷம் வச்சுருந்தேன் அப்படின்னா இவங்களெல்லாம் ஒன்றும் பெரிய லெவலில் ப்ராஃபிட்லாம் பார்க்க முடியாது. இப்போ சம் கரெக்ஷன் இருந்திருக்கு இந்த ஷேரில். அண்டு இதுதான் இவங்களோட நம்ம வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி மாதிரி இல்லாட்டா அதர் கம்பெனிஸ் மாதிரி இதை வந்து நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது. அண்டு இதுதான் என்னுடைய வியூ அபவுட் இந்தியா மார்ட்டு. வார்பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து லாஸ்ட் இயர் வச்சுருந்தேன் அந்த கம்பெனியை. நான் கேம் அவுட் ஆஃப் இட் இன் செப்டம்பர். அந்த டைமில் வந்து ஐ சோல்ட் இட் ஆஃப். அண்டு இந்த கம்பெனி வந்து அந்த பேசிக்கலி அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் இல்லாட்டா த டீசாலினேஷன் பிளான்ட் அந்த மாதிரி இது போட்டுட்ருக்காங்க. சென்னை பேஸ்டு கம்பெனி தான். அண்டு நிறைய இடத்துல போட்டிருக்காங்க இந்தியாவிலே, எஸ்பெஷலி தமிழ்நாடு அஸ் வெல் அஸ் இன் மிடில் ஈஸ்ட் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேயும் போட்டிருக்காங்க. அண்டு பேசிக்கலி EPC கான்ட்ராக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. அண்டு கான்ட்ராக்ட் இவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உண்டு. அண்டு இது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி அவங்க இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா, அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி. அதனால் இதுக்கு வந்து க்ரோத் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பேசிஸில் நான் அந்த டைமில் வாங்கியிருந்தேன். மேட் சம் 3 times ரிட்டர்னு. அப்புறம் ஐ சோல்ட் இட் ஆஃப். இப்போ இதை ப்ரெசண்ட்டாக இதை நான் ட்ராக் பண்ணலை. ஸோ வேணா அது லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்து சொல்கிறேன். ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமாக வச்சிட்ருக்கேன். லைக் டிவிஸ் லேப், தென் வந்து நியூலண்ட் ஃபார்மா அந்த கம்பெனி, இது 2 தான் இப்போதைக்கு என்னுடைய ரேடாரில் இருக்குது. நாட்கோலாம் என்கிட்ட இல்லை. அண்டு ஸோ இந்த 2 கம்பெனியும் இஸ் அ குட் கம்பெனி. அதோட வந்து ஈவன் இந்த கம்பெனி கூட வச்சுருக்கேன். தெர் இஸ் ரீசெண்ட்லி லிஸ்டட் CDMO கம்பெனி. அண்டு அது என்னன்னு சொல்கிறேன் நான். அது அந்த கம்பெனி ஷேர்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் அதர்வைஸ் இந்த 3 கம்பெனியை தவிர வேறு எந்த இதுவும் இல்லை என்கிட்ட. பட் எல்லாமே இட்ஸ் அ குட் கம்பெனி. அண்டு இதெல்லாம் லாங் டேர்முக்கு தான் வச்சுருக்கணும். டிவிஸ் லேப் சொல்லவே வேணாம். அவங்க ஒரு பிக் CDMO பிளேயர். மேபி அந்த செமக்ளூடைடு கூட அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்டு நியூலாண்ட் ஃபார்மா பார்த்திங்கன்னா அகெயின் CDMO பிளேயர் தான். ஸோ அதனால் அவங்களும் கிரேட் சான்ஸ் இருக்குது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. சரி, இன்னொரு கம்பெனி அது என்னென்னு நான் மறந்துட்டேன் டக்குன்னு. அது என்னன்னு சொல்கிறேன் நான். அப்புறமேல வந்து KSP அதே இதில் வந்து இன்னொருத்தர் கேட்டிருக்காரு 1996 இந்த கெய்ன்ஸ் பற்றி கேட்டிருக்காரு.
அண்டு நியர்லி ஒரு 40% கரெக்டாக இருக்குது இந்த ஷேரு. அதில் நடந்தது என்ன அப்படின்னா, அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் தே பங்கிள்ட் இட் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணாங்க இந்த ஸ்மார்ட் மீட்டர் அந்த பிஸ்னஸில். அந்த கம்பெனியோட கெப்பாசிட்டிஸே 2 லேக்னு வச்சுக்கோங்களேன் ப்ரொடக்ஷன். ஆனால் இவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா 12 lakhs பிஸ்னஸ் பண்ண மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் தான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். எனியோ தே மேட் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னால தான் இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு கூட சொல்லணும். அதனால் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணும்போது அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுதான் நீங்கள் பார்க்கணும். அதில் வந்து கன்வின்ஸ் ஆனால் தான் நீங்கள் வந்து அடுத்தது வந்து வேல்யூவேஷன் அந்த இதுக்கெலாம் போகணும். ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை பார்க்கணும். பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி விட்டுருங்க, கேஷ் ஃப்ளோவை பற்றி பார்க்க வேண்டியதில்லை. அண்டு நம்ம வந்து அங்கே பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கணும். அதர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு அண்ட் அதிலெல்லாம் கேஷ் ஃப்ளோ தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துட்டு அது வந்து யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா தான் தென் வந்து P&L அக்கௌண்ட்டோ பேலன்ஸ் ஷீட்டோ எடுத்து நம்ம பார்க்கணும். அப்புறமேல் தான் வேல்யூவேஷன் அதெல்லாம் பார்க்கணும். இதுதான் நம்ம லெசன். நம்ம இந்த மாதிரி கம்பெனிஸ்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது. பட் ஆனால் இவங்க க்ரோயிங், ஏன்னா அந்த EMS செக்டாரே இதனால் நல்லா க்ரோ ஆகுது. பட் இவங்களோட தொடர்ச்சியாக மித்த EMS கம்பெனிலாம் அடி வாங்கிடுச்சு இதனால் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ரொம்ப அன்ரீசனபிளி வெரி ஹை வேல்யூவேஷன் அண்டு 200 PE அப்படிங்கலாம் சர்வசாதாரணமாக போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்தவுடனே எல்லாமே குறைய ஆரம்பிச்சிச்சு. ஐ திங்க் இன்னும் ஃபர்தராக குறைஞ்சாதான் கரெக்ட் ப்ரைஸ் டு என்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் திவாகர் ஸ்ரீயா KNR கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் PNC இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புக் வேல்யூ லெஸ் தென் 1 கேன் வி ஸ்டார்ட் அக்குமுலேட்டிங் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, இந்த பேசிக் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்லாம் எனக்கு அவ்வளோ நம்பிக்கையே இல்லை. ஸோ அதாவது இந்த கும்பலில் கோவிந்தா போடுற கம்பெனிஸ் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அந்த செக்டார் ஃபுல்லாக நல்லா பண்ணோம். அப்போ தான் வந்து இவங்க நல்லா பண்ண போகிறாங்க. இவங்கெல்லாம் இந்த ரோடு அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் நிறைய பண்ணுறாங்க. அண்டு இல்லாட்ட டிரான்ஸ்மிஷன் டவர்ஸு இந்த மாதிரி இருக்கிறனால இதில் வந்து பெரிய லெவலில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வரவே இல்லை அப்படின்னு சொல்லணும் நம்ம. அண்டு அப்புறமேலே லாங் கெஸ்டேஷன் பீரியட் வேறு இருக்கும். இதுக்கெல்லாம் பேமெண்ட் டிலே ஆகும், ஹியூஜ் டெட் இருக்கும். அதனால் எல்லா நெகட்டிவ்ஸும் சேர்ந்து இருக்கிற செக்டார் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதனால் பெட்டர் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். தென் வந்து VII 5099 சவுத் இண்டியன் பேங்க் சொல்லுங்கள், கேன் வி கன்சிடர் இட் நவ்? சரி, சவுத் இண்டியன் பேங்க் வந்து லோவாக இருக்குது, அரௌண்ட் 39-40 அந்த மாதிரி கோட் ஆகிட்டுருக்கு. பட் அவங்களோட அசட் குவாலிட்டி ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அதில் ஒன்றும் நோ டவுட் அபவுட் இட். அண்டு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன் அதர் ஃபேக்டர் லைக் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், இல்லாட்ட இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி மெட்ரிக்ஸ்லையாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டே இருக்காங்க சவுத் இண்டியன் பேங்க் பொறுத்த வரைக்கும். இது வந்து நாட் ஒன்லி இந்த பேங்க்குக்கு மட்டும் சொல்லலாம், பட் எல்லா பேங்க்குக்கும் அதே மாதிரி தான் சொல்லலாம். பட் இந்த சவுத் இண்டியன் மாதிரி பேங்க்லாம் வந்து இவங்க வந்து மோர் அந்த கோல்டு லோன் லெண்டிங்கு, அப்புறமா ரிட்டைல் லெண்டிங், பர்சனல் லோன் லெண்டிங் இதில் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு நல்ல இது இருக்கும், டிமாண்ட் இருக்கும் இந்த கம்மிங் மந்த்ஸ் அண்ட் ஃப்யூச்சரில் கூட சொல்லுவேன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரு சைடில் குறைஞ்சிட்ருக்கு, இன்னொரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த இன்டைரக்ட் டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் டிமாண்ட் ஃபார் இந்த ஒயிட் குட்ஸு ஆர் டியூரபிள்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இவங்கெல்லாம் ஒரு நல்ல பிளேயராக இருப்பாங்க டு இதை ஃபண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி மீடியம் சைஸ்டு பேங்க்ஸு இதெல்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே சமயத்தில் இப்போ வந்து நிறைய டூல்ஸ்லாம் அவைலபிள் ஃபார் பேங்க்குக்கு.
ஒரு கிரெடிட் வந்து ஒரு இண்டிவிஜுவலோட கிரெடிட்டை வந்து அசஸ் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர், அப்புறமேலு இன் அடிஷன் டு யூனோ தி அதர் யூனோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை வச்சுக்கிட்டு உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரியை வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும் லெண்டருக்கு. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் அவைலபிளாக இருக்கிறனால இந்த லெண்டிங் வந்து மோர் ப்ரொடக்டிவ் பீப்புளுக்கும் அண்டு ஷுவராக வந்து யார் வில் ரிட்டர்ன் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது கிரேட்டர். அதனால் லெண்டிங்கில் வந்து நிறைய பெட்டர் டூல்ஸ் இருக்கிறனால இந்த பேங்க்ஸ் அத்தனையும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். அதனால் அதில் வந்து சவுத் இந்தியன் பேங்க்கு. பட் ஆனால் வாட்ச் அவுட்டு, எப்பொழுதுமே எவ்ரி குவார்ட்டர் நீங்கள் எவாலுவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணுறப்ப டெஃபினட்டாக அது வந்து ஒரு சைஸபிள் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். பட் அது இப்போ இருக்க சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா அந்த பேங்க்கை தவிர வேறு எதுவுமே நல்ல செக்டார் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைரக்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து போய் கிரவுண்ட் லெவலில் ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 2 to 3 quarters ஆகும். ஸோ அது வரைக்கும் இவங்க வந்து அசெட் குவாலிட்டியில் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா, தென் அதர் பேராமீட்டர்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த பேங்க்கும் ஃப்யூச்சரில் வந்து நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்ரி குவார்ட்டரில் எவாலுவேட் பண்ணிவிடுங்க வாங்குறதுக்கு முன்னாடி, அண்ட் அப்புறமேலே டிசைட் பண்ணுங்கள். அதுதான் அந்த பெட்டர் வே. பட் டெஃபினட்டாக இந்த மாதிரி பேங்க் வில் டூ வெரி வெல் அப்படின்னு நினைக்கிறேன். தேவ் சஞ்சய், குருஜி, ஐபிஓஸ் இன் 2026 எப்படி இருக்கும்? யுவர் வியூஸ் ஆன் அப்கமிங் ஐபிஓஸ். இன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க, ஜெப்டோ இஸ் கம்மிங் அப், என்எஸ்சி ஷுவர் ஷார்ட்டு, ஜியோ இஸ் அனதர் ஷுவர் ஷார்ட்டு. ஸோ அதெல்லாம் நிறைய கம்பெனிஸ் லைன்ட் அப், நல்ல கம்பெனிஸ்லாம் லைன்ட் அப்பு. இது இல்லாமல் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல், ஏஎம்சி மாதிரி அண்ட் அதர் நியூ ஏஜ் கம்பெனிஸும் நம்ம பார்த்தோம் 25ல் இஷ்யூவில். ஸோ அவங்கெல்லாம் வந்து அனதர் 6 months அண்ட் 9 monthsல வந்து அவங்களுடைய ட்ரூ கலர் என்னன்னு தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாமா இல்லைன்னு டிசைட் பண்ணலாம். ஆனால் இந்த என்எஸ்சி அண்டு இந்த ஜெப்டோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த என்எஸ்சி எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா வெல் எஸ்டாப்ளிஷ்டு ட்ராக் ரெக்கார்டு இருக்கிறது. அப்புறம் அதே மாதிரி ஜியோ நம்பர் 1 பிளேயர் இன் இந்தியா. நான் ஆல்வேஸ் சொல்வேன், ஃபஸ்ட்டு $1 trillion கம்பெனி வந்து எந்த கம்பெனி இந்தியாவிலேருந்து வரும் அப்படின்னா 2 கம்பெனி தான் நம்ம சொல்லலாம் ஷுவராக. ஒன்று வந்து ரிலையன்ஸ் அண்டு செகண்ட் கம்பெனி யார் அப்படின்னா தென் ஏர்டெல். ஸோ 2 பேரும் எதில் இருக்காங்கன்னா டெலிகாமில் தான் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு மேஜர் போர்ஷன் ஏர்லைன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த கம்பெனி தான் ஃபஸ்ட்டு $1 trillion ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது 2 கம்பெனியில் ஒரு கம்பெனி ஷுவராக ஃபஸ்ட்டு ரீச் ஆகிடும். அண்டு அப்படி இருக்கிறப்ப நேச்சுரலி இந்த ஜியோ மாதிரி ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனி இப்பயே அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ திங்க் அபவுட் இட். ஸோ இந்த 3 கம்பெனியும் அண்ட் ஷுவர் ஷார்ட்டு அண்டு இந்த 25ஓட ஈவன் 26 ஃபார் பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ Q3லே நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த சிம்டம்ஸ் ஆஃப் இந்தியாஸ் க்ரோத் பார்க்க போகிறீங்க இந்த ஷேர் மார்க்கெட்ஸ் லிஸ்டட் கம்பெனிஸில். அண்டு இந்த டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸோட இம்பேக்ட் வந்து இந்த Q3லேருந்து ஆரம்பிக்கும். அண்டு கிளியராக பார்க்க போகிறீங்க. அதுலேருந்து டேக் ஆஃப் ஆகும் பை மிடில் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த வருஷத்தில் வந்த ஐபிஓஸோட அடுத்த வருஷம் இன்னும் ஜாஸ்தி வரும். இந்த வருஷத்தில் ஷேர் மார்க்கெட்டில் வந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், த்ரூ எஸ்ஐபி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி இதில் போனதோட 26ல் இன்னும் ஜாஸ்தி ஆகும் அண்ட் ரெக்கார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐபிஓ இது வந்து 2026 இஸ் த பெஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லலாம். அந்த செக்டார் வைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா தி லார்ஜ் தி நிஃப்டி 50ல் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் ரீசனபிளி வேல்யூடுன்னு நினைக்கிறேன். 23 இஸ் ரீசனபிள் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஸ்மால் கேப்புக்கு அகெயின் ஒரு இது இருக்குது. மிட் கேப்பில் இன்னும் கொஞ்சம் ஓவர் வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்னு தான் பரவலான ஒப்பீனியன். ஆனால் ஸ்மால் கேப்பு பயங்கரமாக அடிபட்டுடுச்சு 25ல். அதனால வந்து அதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அண்டு இவர் சொல்கிற மாதிரி சங்கர நரேன் ஆஃப் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் சொல்கிற மாதிரி
த கான்ட்ரேரியன் வியூ எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்மால் கேப் அதுக்கு வந்து பெட்டர் ஃபியூச்சர் இருக்குது. அண்டு மிட் கேப்புக்கு ஓவர் வேல்யூஷனால் அதில் செலக்டிவாக நீங்கள் பார்க்கலாம். பட் லார்ஜ் கேப்புக்கு அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு. பட் லாஸ்ட் இயர் டிசம்பர் அந்த சிச்சுவேஷன் வந்து இப்போ அது ரிவர்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம எக்ஸப்ட் ஃபியூ செக்டார்ஸை தவிர மித்தது எல்லாமே ரீசனபிளி வேல்யூவேஷனில் தான் இருக்குது. அதனால் டேக் ஆஃப் ஸ்டேஜ் திருப்பி வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். தென் வந்து ஸ்ரீராம்ஸ் சாரி பாலிஷ் ஒர்க் 3377 கெய்ன்ஸ் டெக்னாலஜி. அதுதான் இப்போ தான் கெய்ன்ஸ் பற்றி நான் சொன்னேன். அண்டு நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் போய் பார்க்கலாம், திருப்பி பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லியிருப்பேன் நான். சரவணன் 87 நெக்ஸ்ட் அப்கமிங் சைக்கிள் செக்டார் எதுன்னு சொல்லுங்கள் குருஜி. அதான் இப்போ சொன்னேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இந்த 25ல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் செக்டார் வந்து இந்த ஸ்மால் கேப் செக்டார் வந்து சிவியரில் அடிபட்டுச்சு. ஸோ அதனால் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிட் கேப் ஸ்டில் வெரி ஹையாக இருக்குது. பட் நிஃப்டி 50 வந்து ஸ்டில் அட் த லோ லெவல் அப்படின்னு தான் சொல்லலாம். ரீசனபிளி வேல்யூட் அட் 23, நாட் ரொம்ப ஹைலாம் சொல்ல முடியாது பிஇ. ஸோ அதுலேயே நல்ல கம்பெனி இருக்குது. ஐடி கம்பெனிஸை விட்டுருங்க. அண்டு பட் அதில் இருக்க ஃபைனான்ஸ் கம்பெனி எடுத்துக்கோங்க, பேங்கிங் கம்பெனி, ப்ளஸ் வந்து த கம்பெனிஸ் லைக் ரிலையன்ஸ் அண்ட் அந்த மாதிரி அண்ட் ஏர்டெல் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எக்ஸாமின் பண்ணுறது ஃபார் பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் லார்ஜ் கேப்பு அகெயின் ரீவிசிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனால் செலக்டிவாக சூஸ் பண்ணோம் நம்ம. ஐடி செக்டார் இன்னும் தெரியல அவங்களுடைய இப்போ இந்த தேர்ட் குவார்ட்டர்லையாவது அவங்க ஏஐயை யூஸ் பண்ணி வெதர் அவங்களோட இன்கமை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கணும் நம்ம. வீடியப்பன் நந்தன் ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட் பற்றி சொல்லுங்கள். ஓகே ஷூர், நான் திருப்பி எக்ஸாமின் பண்ணி பார்க்குறேன். ஆரக்கிள் ஃபினான்ஷியல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மோர் ஆஃப் அன் ஆனுட்டி மாடல் தான் அவங்களுடைய பிஸ்னஸ். அவங்க வந்து இந்த டேட்டா சென்டர்ஸ் அந்த மாதிரி இதில் நம்பர் 1 பிளேயராக இருந்தால் கூட அவங்களுடைய சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸுக்கு ஒரு ஆனுவல் சார்ஜஸ் பண்ணி அதை ஏர்ன் பண்ணுற கம்பெனி தான். பட் அன்யூஷுவலாக வந்து சடனாக வெண்ட் அப் இன் 2 years பேக். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் தான் நான் விற்றுட்டு வெளியே வந்தேன் அந்த கம்பெனிலேருந்து. ஸோ எனியோ இட் ஹேப்பன்ஸ். அதில் ஒன்றும் நம்ம வந்து எப்பொழுதுமே கரெக்டாக இருக்க முடியாது எல்லா டைம்லேயும். நான் வந்து லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு சொல்கிறேன் நான். கார்த்திக் குமார் ஏஜே கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் எ டீட்டெயில் வீடியோ ப்ளீஸ். ஓகே ஷூர் பண்ணலாம். பாலாஜி கொமந்தூரா 9036 குருஜி பாலிமெடிக்யூர் கன்சிடர் பண்ணலாமா? பாலிமெடிக்யூர் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்னா ஆஃப் லேட்டு, பட் கரெக்ஷன் ஆகுது. அண்டு யூனோ அவங்க இருக்கிற பிஸ்னஸ் வந்து ஆல்மோஸ்ட் 80%, இஃப் ஐம் ரைட்டு, 80% எக்ஸ்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தே ஷுட் டூ வெல், கரெக்டாக. பட் ஆனால் இன்னும் நல்லா பண்ணல. நிறைய வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இவங்களுடைய இது வந்து இந்த மெடிக்கல் இதில் வந்து ஒன்லி ட்ரக்ஸுக்கு தான் எக்ஸம்ஷன் இருக்குல்ல, மித்த ஐட்டம்லாம் நாட் எக்ஸம்டடு. அதனால் அந்த 50% டாரிஃப் அவங்கள டெஃபினட்டாக ஹிட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த லேட்டஸ்ட் இதை வந்து நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நான். சந்தர் நாயக்கர் 1084 happiest mind shares bought at 1500 per share. ஓகே, பட் இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸுக்கு இப்போதைக்கு எனக்கு வந்து அவ்வளோ இது இல்லை. அண்டு அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம். பட் பார்ப்போம், பண்ணாங்கன்னா நல்லது தான். பட் ஐ ஃபீல் இட் தட் வே. அப்புறம் நீகோ கன்ஸ்ட்ரக்ஷன் சென்னை 4274. வாட் அபவுட் எஸ்பிஐ?
சரி, எல்லா பேங்க்குன்னு சொல்லிட்டோம். அப்போ அது வந்து அப்ளிகபிள் டு எஸ்பிஐ ஆல்சோ அப்படின்னு தானே எடுத்துக்கணும். ஸோ பேங்க்ஸ் எல்லாமே அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸை அவங்க இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட அசெட் குவாலிட்டி வந்து ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ் ஆக போது எல்லாமே பர்சனல் இதுக்குள்ள என்டர் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நோ டவுட்டு அவங்க வந்து நல்லா தான் பண்ணுவாங்க. மாணிக்கம் Raja channel. Sir, can you tell about new age companies like Paytm, external, Ola, Nykaa? இதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். எக்ஸப்ட் த பேடிஎம். இது வரைக்கும் நான் டீல் பண்ணாத ஒரே ஒரு கம்பெனி பேடிஎம் தான். இப்போ ரீசெண்ட் டைமில் Q2 ரிசல்ட்ஸ் வந்தோன்னா இது அத்தனை கம்பெனியோட ரிசல்ட்ஸையும் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன் நான், இன்க்ளூடிங் நைக்கா ஆல்சோ. ஸோ ஓலா, எக்ஸ்டர்னல் எல்லாமே Q3 ரிசல்ட்ஸ் வந்தோன்னே அதை பற்றி போடலாம். அந்த டைமில் வந்து பேடிஎம்ஐ இன்க்ளூட் பண்ணிடுறேன். சரி, இதில் வந்து நல்ல பிளேயர்ஸை சூஸ் பண்ணி அதோட நீங்கள் வந்து கூடயே இருந்தீங்க அப்படின்னா 3 to 5 years நல்ல ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். அண்ட் நைக்காலாம் டர்ன் அரவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் இருக்காங்களே, இவங்க வந்து 60 million to 100 million, there is $5,000 அண்ட் அபவ் ஏர்ன் பண்ண போகிறாங்க இன்னொரு 2-3 இயர்ஸில். அப்போ வந்து இந்த பீப்புள் வந்து இந்த டிஸ்க்ரிஷனரி ஸ்பெண்டிங்கை வந்து நிறைய பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அந்த டைமில் இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து KSP 1996. Were you able to find any good IPO companies in the recent listings? சரி, என்எஸ்சிலாம் வரப்போகுது பாருங்கள். என்எஸ்சிலாம் ஃபாலோ பண்ணுங்கள். என்எஸ்சி இஸ் ஒன் திங், இட்ஸ் நல்ல கம்பெனி. ஏன்னா எஸ்டாப்ளிஷ்டு, நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தானே, நான் சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஜெப்டோ மாதிரி கம்பெனிஸ்லாம் இவங்களாம் வந்து இவங்கள மாதிரி தான். நம்ம எக்ஸ்டர்னல், எட்டர்னல், இல்லாட்டா ஸ்விக்கி மாதிரி இவங்களாம் நியூ ஏஜ் கம்பெனிஸ். நீங்கள் குவார்ட்டர் ஆஃப்டர் குவார்ட்டர் நீங்கள் எவாலுவேட் பண்ணிகிட்டே இருந்து அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிஸில் எடுக்கலாம். ஸோ அதுதான் முக்கியமானது. நம்ம வந்து எப்பொழுதுமே எவாலுவேட் பண்ணாமல் இருக்கக்கூடாது, ரெகுலராக அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அபவுட் ஜேபி பவர் பற்றி கேட்டிருக்காரு. அபவுட் ஜேபி பவர், சரி அதை பற்றி நான் பேச விரும்பலை, ஜேபி பவரை பற்றி. அண்ட் தே ஆர் இன் பிக் ப்ராப்ளம். ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். ஸ்ரீதர் 19992, ஜீவானந்தம் 4998. கியூபிட் பற்றி சொல்லுங்கள் குருஜி. ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த Q2 ரிசல்ட்ஸே ஒரு அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். அண்டு ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து இப்போ அந்த ப்ரெசன்ட் ப்ரமோட்டர்ஸ் வந்ததுலேருந்து அண்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபார் சுப்பீரியராக இருக்குது. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தென் தி ப்ரீவியஸ் ப்ரமோட்டரோட. ஸோ இவங்க வந்து ஈவன் பெட்டர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கியூபிட் வந்து நவ் வித் ப்ரெசன்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் அ ஃபார் பெட்டர் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஜென் டெக்னாலஜி பற்றி சொல்லுங்கள். ரைட்டு, இந்த கம்பெனியும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் கம்பெனி. இந்த இது எல்லாமே நல்லா பண்ணலை அப்படின்னு சொல்லணும். நிறைய கொஸ்டின்ஸ் மேலே போயிடுது. 1 minute. எஸ், ஜீவானந்தம் கூப்பிட் பற்றி சொல்லுங்கன்னு சொன்னார். அப்புறம் சரவணகுமார் கேகே, வாட் அபவுட் ஜிண்டால் சா? போன தடவை நீங்கள் கேட்டீங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன் அதை பார்க்குறதுக்கு. நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த தடவை. அப்புறம் கணேசன் 4918, ஹிந்துஸ்தான் காப்பர் கம்பெனி, யுவர் வியூஸ் சார். எல்லா மெட்டல்ஸும் இப்போ நல்லா பண்ணுது. ஸோ நல்லா நான் இப்போது ஐ திங்க் ஒரு 1 month பேக் கூட இதை பற்றி வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன் நான். இந்த காப்பர் இண்டஸ்ட்ரி அண்ட் காப்பர், ஜிங்க்கு, சில்வர், கோல்டு, இது அத்தனையுமே இப்போ வந்து ஒரு ரிவைவல் மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இந்த கம்பெனிஸ்லாம் வில் டூ வெல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். சிங்காரம் இளங்கோவன் 4502, எல்லோரும் கோல்டு, சில்வர், ஐபிஓ இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதால் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் தரவில்லை என நினைக்கிறேன். இல்லை, நம்மளுடைய சென்டிமெண்ட்டு அஃபெக்ட் ஆகிடுது, அதுதான் ஒரு காரணம்.
சரி, கோல்டு சில்வர் ஓகே, அதுவும் ஒரு காரணம் சொல்லலாம். ஐபிஓக்கும் போகிறதுனாலையும் செகண்டரி மார்க்கெட்லேருந்து பணம் அதில் வித்ட்ரா பண்ணி கூட அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுவும் ஒரு காரணம். நம்ம வந்து இதுதான் பர்டிகுலர் காரணம் சொல்ல முடியாது. பட் பேசிக்கலி ஒரு சென்டிமெண்ட் அஃபெக்டடில் என்ன அஃபெக்டடுனா, இந்த நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ அது வந்து ஒரு $90 பில்லியன் ஒர்த் ஆஃப் எக்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆகிடுது. அண்ட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ அது ஒரு பெரிய செட்பேக்கு. பட் ஆனால் ஸ்டில் இந்தியா வந்து க்ரோயிங் அண்டு பட் இதோட நல்லா வளர்ந்துருக்கலாம் இப்போ அமெரிக்காவோட இஷ்யூஸ் இல்லாமல் இருந்திருந்தான். பட் வந்து நம்மளுடைய எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லணும். ரீசனபிளாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லணும். ஸோ மேக்ரோ ஃபேக்டர்ஸில் நிறைய நல்லா பண்ணியிருந்தா கூட பட் ஒரு இதில் வந்து நம்ம அஃபெக்ட் ஆகிட்டோம். தட் இஸ் சென்டிமெண்ட்டில் அஃபெக்ட் ஆனதுனால இந்த செட்பேக் இன் 2025 அண்டு மீண்டும் வருவோம் 2026 அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் தென் வந்து VII 5099, hello Guruji, I have bought 250 Nippon gold bees last week after booking some profit. If I want to sell them, should I pay any tax for that or no need? If yes, how much tax from the profit? சரி, ஷார்ட் டேர்மில் இருந்துச்சுன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி தானே ஆகணும். ஷார்ட் டேர்ம்னா தென் அந்த ஷார்ட் டேர்ம் டேக்ஸ் வந்துடும், 20% டெஃபினட்டாக வந்துடும். இட் இஸ் அ லாங் டேர்ம் அப்படின்னா 12.5%, பியாண்ட் 1.25 lakhs அதுக்கு பே பண்ணணும். நீங்கள் எந்த டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணோம். இப்படி இந்த கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா கேபிட்டல் கெயின்ஸ் வரதான் செய்யும். இதெல்லாம் முன்னாடியே, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரம் பண்ணும்போதே நீங்கள் வந்து நாட் ஓன்லி கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் டாக்ஸேஷன் சிஸ்டமை நீங்கள் அப்சல்யூட்லி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த டேக்ஸை பற்றி நிறைய படிக்கணும், டேக்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து ஷேரை மட்டும் வாங்கிட்டு இருக்குது அர்த்தமே இல்லை. ஏதாவது ஒன்று விற்கிறோம் அப்படின்னா என்ன இம்பேக்ட் அந்த இது வரும் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேல தான் அதை விற்க ட்ரை பண்ணணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற டைமில் வேறு வந்து எனி குவரிஸாக அதுக்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து ஆன்சர் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் வந்து நாலேஜ் ஆன் டாக்ஸேஷன் இஸ் அ மஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான். இன்னும் 2 கொஸ்டின் எடுத்துக்கலாம், ஆல்ரெடி இப்போ 40 minutes ஆகிடுது. விமல் 96353, வாட் இஸ் யுவர் வியூ ஆன் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் ஃபார்மா? ஓகே, அமங் த ஃபார்மா கம்பெனிஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோம்னா ஜைடஸ் அண்ட் கிளென்மார்க் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எக்ஸப்ஷனலி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஸோ இந்த கம்பெனி ஆல்சோ will do well, very well, and going forward the latest results நான் பார்க்கல. Q2 ரிசல்ட்ஸ் வந்து இந்த கம்பெனி பார்க்கல. நான் பார்த்துட்டு வந்து ஒரு வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். Q3 ரிசல்ட்ஸ் வந்தோன்னா டெஃபினட்டாக சைடஸ் நான் மனசில் வச்சுக்கிறேன் நான் இதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ சார். SSN 8407, thank you sir for sharing your knowledge to common people. God bless you with long health and happiness. Thank you very much SSN. லாஸ்ட் கொஸ்டின், குருஜி எப்படி பேங்கிங் செக்டர் நல்லா பண்ணோம்னு சொல்கிறீங்க, whereas டெபாசிட் ரெடியூஸ்டு ஆயிடுச்சு, யாரும் பேங்க் அமௌண்ட்டு டெபாசிட் பண்ண ஃபார்வர்டு, மெனி பீப்புள் இன்வெஸ்டிங் இன் SIP. ஸோ எப்படி பேங்கிங் செக்டார் குட்? இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் அப்படின்னு தான் சொல்லுவேன். சரவணன் 87 அப்படிங்கிறது கேட்டிருக்காரு. சரி, நீங்கள் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை டச் பண்ணிட்டீங்க. தட் இஸ் டெபாசிட்டு குறையுது, அதனால் வந்து எப்படி நல்லா பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது இது வந்து ஒரு சர்க்குலர் எக்கானமி. கேரக்டர் ஆஃப் டெபாசிட்ஸ் தான் மாறி போச்சு. தட் இஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகுது, இல்லாட்டா டைரக்ட் ஸ்டாக்கு போகுது. அந்த ஸ்டாக்கை விற்றவங்க அக்கௌண்ட்டுக்கு போகும். அது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டா இது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகலாம்.
ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட் மாறிடுச்சு, அதோட கேரக்டர் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த பேங்க்லேருந்து இல்லாட்டா அந்த பேங்க்குக்கு போக போகுது, அவ்வளோதான். டெஃபினட்டாக டெபாசிட் க்ரோத் வந்து எல்லா பேங்க்கும் டுகெதர் வந்து அபவுட் 9-10% தான் இருக்குது. அட்வான்ஸஸ் அபவுட் 11% இருக்குது. அண்டு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், நோ டவுட் அபவுட் இட். மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ், நான் ஏன் வந்து பேங்க் நல்லா பண்ணுங்கிறதுக்கு இதுதான் காரணம். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து டெபாசிட்டு ஏறலை அப்படிங்கிறப்ப ஓகே, டெஃபினட்டாக அக்செப்டபிள். ஆனால் அதோட கேரக்டர் தான் மாறப்போகுது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து கரண்ட் அக்கௌண்ட் ஆகலாம், இல்லாட்டா கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து திருப்பி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக கூட ஆகலாம். ஏன்னா நீங்கள் விற்கும்போது யாரோ ஒருத்தர், நீங்கள் வாங்கும்போது யாரோ ஒருத்தர் அதை விற்கிறாரு. ஸோ அவர் அக்கௌண்ட்டுக்கு மாறப்போகுது, இங்கேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு மாறிடப்போகுது. அது கரண்ட் அக்கௌண்ட் ஆக்கலாம், இல்லாட்டா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் கேரக்டர் ஆஃப் தி டெபாசிட் ஒன்லி மாறப்போகுது ஒன்று. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் பேசிஸில் பேங்க் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது, லைக் சேவிங்ஸ் பேங்க் மாதிரி லெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுடைய ஹேண்ட்ஸுக்கு சம்வாட் டைடப் ஆகிடும், ஒரு இது அக்செப்டட். அதனால் பட் ஆனால் அவங்களுக்கு தே ஹேவ் த பவர். அவங்க வந்து சிடி ஃப்ளோட் பண்ணலாம், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் ஃப்ளோட் பண்ணி, இப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஃபார் அட்வான்ஸஸ்க்கு அவங்க கூட பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் செக்டார் பார்த்திங்கன்னா அவங்க 75-78% ஆஃப் த இது தான் வச்சுருக்காங்க. லெண்டிங் அகெயின்ஸ்ட் த டெபாசிட் 100 ரூபி இருந்துச்சுன்னா அரௌண்ட் 75-78 தான் இவங்க வந்து லெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு மார்ஜின் இருக்குது டு லெண்ட் பண்ணலாம். அண்டு அதனால் வந்து இப்போ வந்து ப்ரைவேட் பேங்க்லாம் எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா ஈவன் 85 அந்த மாதிரி கூட லெவலுக்கு போயிருக்காங்க. தோ வந்து ஆர்பிஐயோட இது இருக்குது, மேண்டேட் இருக்குது. என்ன இருக்குன்னா 75%க்கு மேலே லெண்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. தெர்இஸ் 100 ரூபா இருந்தால் 75 ரூபாய்க்கு மேலே லெண்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுடைய சிஆர்ஆரை குறைச்சிட்டாங்க. முன்னாடி 4% இருந்தது, இன்றைக்கி 3% ஆகிடுச்சு. அதனால் இவங்களுக்கு வந்து 1% வருது. இதனால் வந்து நிலைய போர்டு 1.3 lakh crores வந்து எல்லா பேங்க்கு கையிலையும் இருக்குது லெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதை வச்சு லேர்ன் பண்ணலாம். இப்போ 2வது பாயிண்ட் முடிஞ்சிருச்சா, டெபாசிட் பற்றி நெக்ஸ்ட் பண்ணேன். செகண்ட் வந்து இவங்களுடைய சிஆர்ஆர் குறைஞ்சனால இவங்கக்கிட்ட கொஞ்சம் பணம் ஜாஸ்தி இருக்குது டு லேர்ன் பண்ணுறதுக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெபாசிட் இல்லைனாலும் சிடி மூலமாக வாங்கி, தெர் இஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் மூலமாக வாங்கி அவங்க லேர்ன் பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், இதில் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்னா 2.5% 3% தான் கொடுக்க போகிறாங்க, சிடினா 6% ஆக போகுது, 5.5% ஆக போகுது, எப்படி இது பண்ண போகிறாங்க? கரெக்ட். இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த இதோட மார்ஜின் வந்து ஜாஸ்தி தான், இவங்க பேமெண்ட் பண்ண வேண்டிய இது ஜாஸ்தி தான். பட் இருந்தாலும் மணி அவைலபிள், அங்கே இது பண்ணலாம். அப்புறம் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாமே எஸ்எல்ஆரில் வந்து 18%க்கு மேலே, அதுக்கு மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டேக் எனி பேங்க் ஆஃப் பரோடா எடுத்துட்டிங்கன்னா 6% ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நியர்லி ஒரு 5% ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த இதெல்லாம் வந்து அவங்க விற்றுட்டு கூட அவங்க வந்து லெண்டிங் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை ரொம்ப மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. அண்டு நான் வந்து ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களுடைய இது வந்து கொடுக்குறதில்ல, கிளியராக எஸ்எல்ஆர் பற்றி கொடுக்குறதில்ல. சொன்னவங்க இதை மட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் சொல்கிறேன் நான். ஸோ அவங்களுக்கு பணம் கிடச்சிருதா டு லேர்ன் பண்ணுறதுக்கு இப்போ அடுத்த இது. அப்புறமேலே லிக்விடிட்டி எப்பப்பெல்லாம் வந்து ஷார்ட்டேஜாக இருக்கோ ஆர்பிஐ என்ன பண்ணாங்க, ஓஎம்ஓ ஆப்ரேஷன் மூலமாக ரிலீஸ் பண்ணுறாங்க நிறைய லிக்விடிட்டி. இப்போ கூட பாருங்கள், நியர்லி 2 lakhs கமிட் பண்ணியிருக்காங்க இந்த ஜனவரி மாதத்துக்கு. ஏற்கனவே 1.5 lakhs வந்து ஏற்கனவே கமிட் பண்ணாங்க, அதை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஆர்பிஐன்னு சொல்லணும். அப்போ அது லிக்விடிட்டி நிறைய இருக்கிறப்ப இவங்க பேங்க் வந்து அதுவும் எஸ்பெஷலி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸை வாங்கிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு இப்போ லெண்டிங் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அட்வான்ஸஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இவங்களால பண்ண முடியும். நம்ம பேங்க் அப்படின்னா எதை முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, இவங்க கொடுத்த லோனு திருப்பி ரிட்டர்ன் ஆகுதா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அந்த அசெட் குவாலிட்டியில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்லிப்பேஜ் ரேஷியோ குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, தென் நேச்சுரலி என்ன சொல்லணும் அப்படின்னா, தென் வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் எல்லா பேங்க்கும் இது வந்து யூனிஃபார்மாக ஒரு ரூலாக ஃபாலோ பண்ணுறாங்க. தெர் இஸ் இண்டஸ்ட்ரிக்கு அவாய்ட்
அவாய்ட் பண்ணிட்டாங்க லெண்டிங்க்கு. அவங்க வந்து ஒன்லி யாருக்கு லெண்ட் பண்ணுறாங்கன்னா பர்சனல் போர்ட்ஃபோலியோவுக்கு தான், ரிட்டைல் லெண்டிங் தான் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ரிட்டைல் வந்து நிறைய ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் அங்கே வந்து அன்லிமிட்டட் டிமாண்டும் ரிட்டைல் சைட்லேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ டிஃபால்ட்டும் வந்து ரொம்ப குறைச்சிருக்கும் கம்பேர்ட் டு இண்டஸ்ட்ரி. ஏன்னா இண்டஸ்ட்ரிங்கிறது பல்க்கு லெண்டிங், ஒரு இடத்துல ஒரு 100 கோடிங்கிறது பல்காக கொடுப்பாங்க. இப்போ 100 கோடிங்கிறத இங்கே வந்து ஒரு 500 பேருக்கு கொடுக்குறாங்கன்னா அங்கே ஒரே ஆளுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணலன்னா பெரிய லெவலில் பாதிக்கப்படுவாங்க பேங்க்கு. இப்போ ஒரு 100 பேருக்கு 1000 பேருக்கு லெண்ட் பண்ணுறாங்க, அதே 100 கோடி அப்படிங்கிறப்ப அப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே டிஃபால்ட் ஆக போகிறதில்ல. ஒரு 5%, 4% அந்த மாதிரி பீப்புள் தான் ஃபெயில் ஆவாங்க டு ரீபே. அதனால் இங்கே வந்து டெலின்குவென்சி இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சி தான் இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாருமே இந்த ரிட்டைல் லெண்டிங்கு போகிறதுனால அந்த கேரக்டர் ஆஃப் லெண்டிங்கே மாறிட்டே இருக்குது. அப்புறமேல இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் பேங்கிங் பாருங்களேன், என்ன அப்படின்னா இப்போ வந்து பேங்க் வந்து நிறைய சப்சிடரிஸ் எல்லாம் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஃபண்டை ரைஸ் பண்ணி அது கூட இப்போ வந்து அவங்களுடைய கேபிட்டல் அடிக்வசி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு இதில் வந்து ஹெச்டிபி சொல்லலாம், ஹெச்டிஎஃப்சியோட அது இது தோ ஐசிஐசிஐ வந்து அவங்க வந்து சப்சிடியரை லிஸ்ட் பண்ணால் கூட பட் ஸ்டில் அவங்களுக்கு ஃபண்டு எதுவும் வரலை இதனால். பட் ஃப்யூச்சரில் வந்து அந்த இது கூட அவங்க டிஸ்இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பணம் ரைஸ் பண்ண முடியும் ஃபார் அவங்க கேபிட்டல் அடிக்வசி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே சமயத்தில் நிறைய ஃபாரின் பீப்புளெலாம் வேறு இந்தியாவை நோக்கி வந்துட்டுருக்காங்க. இதுதான் கிளியராக நம்ம பராப்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஆர்பிஎல்ல வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா, என்பிடி அப்படின்ட்டு எமிரேட்ஸ்லேருந்து வந்து நியர்லி அபவுட் $3 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எஸ் பேங்க்கில் யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா, சுமிட்டோமோ, இவங்க வந்து நிறைய ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஃபண்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ இவங்கெல்லாம் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் இது அவங்க ரியலைஸ் பண்ண முடியுது தட் இன் another 4 years 5 years இந்த பேங்கிங் செக்டார் வந்து ஃபினாமினலாக க்ரோ ஆக போகுது இந்தியாவில் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கன்சியூமரோட இது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ஒரு பெரிய ஹேண்டிகேப்பாக இருந்தது, இப்போ குறைஞ்சிருச்சு, இப்போ சம்மாட் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய இது பாருங்கள், இப்போ இன்கம் டேக்ஸும் குறைஞ்சிருக்கு. அப்போ நிறைய ஃபண்டு பீப்புள்கிட்ட இருக்கிறப்ப அவங்க ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னா பேங்க்கில் போய் கடன் கேட்கும்போது அது லோவர் ரேட் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும்போது அவங்க துணிஞ்சு அதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் நிறைய லெண்டிங் ஸ்கோப் நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த மாதிரி மார்ச் ஆஃப் சோ மெனி பீப்புள் இந்தியாவில் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கவர்மெண்ட்டு கூட ப்ரைவேட்டைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள். ஐடிபிஐ பேங்க் இப்போ கூட ஐஓபி நிறைய ஷேர்ஸை விற்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸு இந்த மாதிரி அட்ராக்ஷன் ஃபார் பேங்கிங் செக்டார் இருக்கிறப்ப தென் இதே ஷுவர் ஷார்ட்டாக சொல்லிடலாம் நம்ம, இந்த பேங்கிங் செக்டார் வந்து ரீரேட் ஆக போது, பெட்டராக ரீரேட் ஆக போது, அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ஃபார் பெட்டராக போகுது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வர படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு, இன்ஃப்ளேஷன் வேறு லோவாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப எந்த செக்டாரை வந்து ரொம்ப நல்லா பண்ணலாம். இதுதான் பிக்கஸ்ட் த்ரஸ்ட் ஏரியா ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஆர்பிஐ. அவங்களோட லெண்டிங் இதில் பாருங்கள் எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெண்டிங்க்கு முன்னாடி கெடுபடி இருந்தது நிறைய, இப்போ அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு வேணுங்கிற கேபிட்டல் அடிக்வசிலாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. என்பிஎஃப்சிக்கு இன்றைக்கி வந்து ஈஸியாக லெண்ட் பண்ணலாம் முன்னாடி இருக்கிறதோட, அதுக்கு வேணுங்கிற கேபிட்டல் அடிக்வசியும் குறைச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ப்ரோஆக்டிவ் ஆர்பிஐ கவர்மெண்ட்டும் இருக்கிறனால எந்த செக்டார் வந்து த ஃபஸ்ட்டு செக்டார் அந்த பெனிஃபிட்டு கிடைக்கும் அப்படின்னா இந்த பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டார் தான். அதனால் இதில் இருக்கிறத நல்ல கம்பெனியாக நம்ம சூஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தென் வந்து ஃபினாமினலாக பார்க்கலாம். பட் ஆனால் இதெல்லாம் வந்து இந்த ஃபிஸ்கல் மெஷர்ஸோ மானிட்டரி மெஷர்ஸோ அதை கிக்கின் ஆகி வர்றதுக்கு 2 to 3 quarters ஆகும். ஸோ அந்த லேகில் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மான்சூன் கூட நல்லா இருக்குங்க. அண்டு அதனால் வந்து பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணோம். அப்படி இருந்தீங்க அப்படின்னா தென் யூ கேன் சி ட்ரெமெண்டஸ் ரிட்டர்ன் இந்த பேங்கிங் செக்டாரில் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ இதோட இன்றைக்கி அந்த லைவ் செஷனை முடிச்சுக்கலாம்.
அண்ட் இந்த வீடியோவில் வந்து நிறைய ஷேரை பற்றி நான் பேசியிருப்பேன், நிறைய கம்பெனிஸ் பற்றி பேசியிருப்பேன். இது அத்தனையுமே என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். அது வந்து ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்ஸு. அண்ட் அது வந்து ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் இந்த ஷேரை, நான் சொன்ன ஷேரை ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். நான் எது வேணால் சொல்லியிருக்கலாம், அதை வந்து ஒரு வேத வாக்க எடுத்துக்காதீங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் ரைட்டா, இல்லாட்டா வந்து இதுக்கு மாற்று ஒப்பீனியன் இருக்கா அப்படின்னு எக்ஸாமின் பண்ணிவிட்டு அப்புறமேல் டிசைட் பண்ணுங்கள். அதுதான் அந்த பெஸ்ட் வே ஆஃப் இன்வெஸ்டிங். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி மட்டும் இல்லாமல் என்றைக்கும் அதுதான் உங்களோடையே இருக்க போகுது. ஸோ நீங்கள் இண்டிபெண்ட்டாக அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய மைண்டை. அண்டு நான் கொடுத்த இன்ஃபர்மேஷனையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை பேஸ் பண்ணி அதுலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ணி ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு அதுதான் வே ஃபார்வர்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். முடிஞ்சிருச்சுங்க.